வணக்கம் மக்களே. உங்க முன்னாடி யாராச்சும் அவங்க தலைமுடிய அடிக்கடி அவங்களே பிடுங்கிறத பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இப்படி ஒரு டிசார்டர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிகோட்டிலோமேனியான்னு சொல்லக்கூடிய ஹேர் புல்லிங் டிசார்டர் பற்றி பார்க்கலாம். இந்த டிசார்டர் இருக்கிற மனிதர்கள் அவங்க தலைமுடிய அவங்களே பிடுங்குவதற்கு தூண்டப்படுறாங்க. பொதுவாக இவங்க ஸ்கேல்ப், ஐலேஷஸ், ஐப்ரோஸில் இருக்கிற முடிய பிடுங்கிட்டே இருப்பாங்க. இந்த பழக்கத்தை மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் பாடி ஃபோக்கஸ்ட் ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. நம்ம நெயில் பைட்டிங், லிப் ஷூவிங்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு ஹேபிட்னு சொல்கிறாங்க. நெயில் பைட்டிங் எப்படி ஒரு ப்ளஷருக்காக பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஹேர் புல்லிங்கையும் ஒரு ப்ளஷருக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் கேசஸில் ஃபேஷியல் ஹேர், ஆர்ம்பிட், லெக், பியூபிக் ஹேர் கூட இவங்க பிடுங்குவாங்க. எப்போல்லாம் இந்த மனிதர்கள் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் போர்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த ஹேர் புல்லிங்கை பண்ணுவாங்க. இந்த டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆபத்தான பழக்கம்னு தெரிஞ்சாலும் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹேர் புல்லிங் டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகும். இதனால் அவங்களுக்கு வழுக்கை விழுந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. தலையில் அங்கங்கே முடிகள் இல்லாததுனால அவங்க ரொம்பவே மன அழுத்தத்தில் இருப்பாங்க. யாராச்சும் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்கன்னு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த டிசார்டர் பெரும்பாலும் சைல்ட்ஹுட்டில் ஸ்டார்ட் ஆகி லைஃப் டைம் ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஹேர் புல்லிங் டிசார்டர் டிப்ரெஸ்ட் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்கிற குழந்தைங்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிசார்டர் இருக்கிறதுனால இவங்க பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதோட சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிசார்டர் இருக்கிறவங்க எப்பவுமே அவங்க ஹேர் புல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை அவங்க ஸ்டாப் பண்ண நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. இது அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அண்ட் வெல்பீங்கை ரொம்பவே பாதிக்குது. எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. படிக்கும்போது, குக் பண்ணும்போது, டிவி பார்க்கும்போது ஹேர் புல் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டிசார்டர் வர என்ன காரணம்னு பார்க்கலாம். யங் சில்ட்ரன் கிட்ட இந்த பழக்கம் அதிகமாக இருக்குங்க. இது எதனாலன்னா அவங்களுக்கு அந்த பியூபர்ட்டி டைமில் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது இல்லைங்களா, அதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக், ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பெண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எதனாலனா இந்த மந்த்லி சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீரியட்ஸ் டைமில் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த டைமில் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓசிடி இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஹேர் புல்லிங் டிசார்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் எதுவும் இல்லை. சைக்காலஜிஸ்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி, ஹேபிட் ரிவர்சல், காக்னிட்டிவ் தெரப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சிம்டம்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. இந்த ஹேர் புல்லிங் டிசார்டரோட நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அவங்கள கிண்டல் பண்ணாமல் அவங்களுக்கு நாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கணும். வேறொரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.